வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கனகன் ஏரியை மீண்டும் அழகுபடுத்தி மக்கள் பயன்படுத்தும் வகையில் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள கனகன் ஏரி சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அழகிய நீர்நிலையாக இருந்தது. ஒரு காலத்தில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அனைவரும் நடைபயிற்சி செய்யவும் ஓய்வு எடுக்கவும் விரும்பிய இடமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது பராமரிப்பின்றி ஏரி சீரழிந்து நடைபாதைகள் உடைந்து கிடக்கின்றன. ஏரியை சுற்றியுள்ள பகுதிகள் அசுத்தமாக மாறி படகு சவாரி நிறுத்தப்பட்டு விட்டது. மேலும் இப்பகுதியில் சிலர் பகலிலும் இரவிலும் மது அருந்துவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் கனகன் ஏரியை மீண்டும் அழகுபடுத்தி மக்கள் பயன்படுத்தும் வகையில் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சாலை வசதி கோரி கோரிக்கை வைத்த சில தினங்களிலேயே சாலை அமைத்து கொடுத்த ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சியில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் சரியான சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என அப்பகுதி மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் சாலை அமைப்பதற்கான பணிகளை ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் மேற்கொண்டனர். கோரிக்கை வைத்த சில தினங்களிலேயே தற்காலிக சாலை அமைத்து கொடுத்த ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினருக்கு பழங்குடியின மக்கள் நன்றி தெரிவித்தனர். மேலும் இனிவரும் காலங்களில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு மட்டும்தான் தங்களது ஆதரவு என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மாணவர்களுடன் 4.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒற்றுமை நடைபயணத்தை மேற்கொண்டார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஒற்றுமை நடைபயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் இந்த நடைபயணத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து அவரும் நடந்து சென்றார். சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவு பள்ளி, கல்லூரி மாணவர்கள் சுமார் 2000 பேர் பங்கேற்ற ஒற்றுமை நடைபயணத்தில் அவரும் உற்சாகமாக சென்றார். இந்த ஒற்றுமை நடைபயணத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைப்பதாக இருந்தது. அவர் வராத நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். சுதேசி ஆலை வாசலில் தொடங்கி இந்த ஒற்றுமை நடைபயணம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, SV பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலை காந்தி திடலில் நிறைவடைந்தது. இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா தொடங்கி வைத்து மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உப்பளம் பிரிவு வளாகத்தில் அறிவியல் கண்காட்சி நவம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இனிதே தொடங்கியது. மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா தொடங்கி வைத்து மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். இக்கண்காட்சியில் பிரைமரி மற்றும் இடைநிலை, மேல்நிலை பிரிவு மாணவிகளின் 1600க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பள்ளி முதல்வர் ஜான் ஹில்டா, மதர் ஜெசிந்தா மேரி, சிஸ்டர் ஜான்சி தலைமையில் அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் இதர ஆசிரியர்கள், ஊழியர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பெற்றோர்கள், பொதுமக்கள் கண்டு களித்து பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இலவச பஸ் பாஸ் வாங்கி தருவதாக கூறி மூதாட்டியிடம் ரூபாய் 4 லட்சம் நகைகளை அபகரித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் மாணிக்கவாசகர் நகரை சேர்ந்தவர் சந்திரா. கடந்த மாதம் 13ஆம் தேதி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வைத்து இவரை நூதன முறையில் ஏமாற்றி மோதிரம் ஆகியவற்றை மர்ம நபர் பறித்து சென்றார். இது குறித்து சந்திரா கடந்த மாதம் 24ஆம் தேதி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் மூதாட்டியிடம் நகையை அபகரித்து சென்றது பழைய குற்றவாளியான மதுரை எலிஸ் நகரை சேர்ந்த சந்திரவேலு என்பதும், இவர் மீது புதுச்சேரி, தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இதுபோன்ற மோசடி தொடர்பாக 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் திருச்சி பஸ் நிலையம் அருகே பதுங்கியிருந்த சித்திரவேலுவை கைது செய்து விசாரித்தனர். அதில் மூதாட்டியிடம் திருடிய நகையை ரூபாய் 4 லட்சத்திற்கு விற்று செலவு போக மீதி ரூபாய் 3.5 லட்சம் வைத்திருப்பது தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் அவர் வைத்திருந்த பணம் ரூபாய் 3.5 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 3 பெண்களிடம் ரூபாய் 1.25 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டை சேர்ந்த பெண்ணிற்கு மர்ம நபர் தனியார் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி போலியான லிங்கை அனுப்பியுள்ளார். அந்த லிங்கை கிளிக் செய்து பெண்ணின் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 78,195 எடுக்கப்பட்டது. இதேபோல் முதலியார்பேட்டை மற்றும் லாஸ்பேட்டை பகுதி உட்பட பெண்களிடம் தனியார் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி போலி லிங்க் மூலம் ரூபாய் 1.25 லட்சம் மோசடி செய்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பென்ஷன் வழங்காததை கண்டித்து பாத்திமா பென்ஷன் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பணி செய்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பென்ஷன் வழங்காமல் இருக்கிறது. இதை கண்டித்து சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமை தாங்கினார். தலைவர் அந்தோணிசாமி முன்னிலை வகித்தார். சீதாலட்சுமி கண்டன உரை நிகழ்த்தினார். சின்னப்பன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாராம், வேணு, வேலாயுதம் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுவை காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 38 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. சனிக்கிழமை பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர். கலைவாணன், கிழக்கு பகுதி ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுத்தனர். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகட்டி, வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம், தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், காவல் துணை ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். மங்களம் காவல் நிலையத்தில் மேற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் தங்களது துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். போக்குவரத்து காவல் நிலையங்களில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், காவல் ஆய்வாளர்கள் ஆகியோர் போக்குவரத்து தொடர்பான புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். புதுவை இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் மக்கள் மன்றம் நடந்தது. காவல்துறை மூத்த அதிகாரிகள் 52 புகார்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றனர். இதில் 38 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மக்கள் மன்றத்தில் 35 மகளிர் உள்ளிட்ட 162 பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியின் மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர். புதுச்சேரி கடற்கரையொட்டியுள்ள குருசுக்குப்பம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக தனியார் தங்கும் விடுதிகள் பல உள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள் இயற்கையோடு கடலை ரசிக்கும் வகையில் கூரை கொட்டகை வடிவமைப்பில் ஏராளமான தனியார் தங்கும் விடுதிகள் அங்கு இயங்கி வருகின்றன. இந்நிலையில் தனியார் விடுதி ஒன்றின் மாடியில் உள்ள கூரை கொட்டகையில் இருந்து சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் கரும்புகை கிளம்பியது. சிறிது நேரத்தில் மளமளவென தீப்பிடி தெரிந்தது. இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து வந்து போராடி தீ அணைத்தனர். மின்கசிவால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து புதுச்சேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.